Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி கேக் எப்படி ஈஸியா வீட்ல செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுவுமே நம்ம ஸ்ட்ராபெரி சாஸ் வச்சு செய்ய போறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இருக்குது. ingredients பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஆல் பர்பஸ் ஃப்ளோர் நான் ஒரு 3.25 கப் எடுத்துக்கறேன். அது 2.25 கப் sugar எடுத்துக்கறேன். 1.5 கப் பட்டர், baking powder 2 teaspoon, baking soda 1/2 teaspoon, உப்பு 1/2 teaspoon. அதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி சேனல்ல செஞ்சு வச்சிருக்க ஸ்ட்ராபெரி சாஸ் பாத்தீங்கன்னா 3/4 கப் எடுத்துக்கறோம். 3/4 கப் பால் எடுத்துக்கறோம். முட்டை பாத்தீங்கன்னா ஒரு 9 முட்டை எடுத்துக்கறோம். நம்ம எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். அதுக்கு அப்புறமா யோகர்ட், தயிர் பாத்தீங்கன்னா ஒரு 2/3 கப்ஸ் தயிர் எடுத்துக்கறோம். அப்புறமா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். அவ்வளவுதான் நமக்கு தேவையான ingredients. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எக்கோட ஒயிட்டை மட்டும் தனியா எடுத்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டர்ல நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போறோம். நம்ம இந்த எக் யோக்கையும் நம்ம 1 by 1 நம்ம ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்க போறோம். இந்த முட்டை கூடவே பாத்தீங்கன்னா நம்ம 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டும் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணி வச்சிருக்கோம். இது நம்ம பட்டர் and sugar ரெண்டுமே நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போறோம். சுகரையும் நம்ம நல்லா சலிச்சு தான் சேர்த்துக்க போறோம். இனிமே நம்ம பட்டர் and sugar ரெண்டுமே நம்ம இந்த எக் கூடல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம நல்லா mix பண்ணிக்க போறோம். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைதா மாவை சேர்த்துக்க போறோம். அதுவுமே நம்ம சலிச்சு தான் சேர்த்துக்க போறோம். இந்த மைதா மாவு கூடவே நாம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறமா உப்பு எல்லாமே சேர்த்து தான் நம்ம சலிச்சு ஆட் பண்ணிக்க போறோம். கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சமா தயிர் இந்த மாதிரி தான் நம்ம சேர்த்துக்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராபெரி சாஸ், அதுக்கு அப்புறமா பால் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். ரெண்டு 8 inch ரவுண்ட் பேன் தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த ரவுண்ட் பேன்ல பாத்தீங்கன்னா இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெண்டு 8 inch பேன்ல பாத்தீங்கன்னா நான் இந்த பேட்டர் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு மிச்சத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நான் கப்கேக் பேன்லயும் நான் ஃபில் பண்ணிருக்கேன். எனக்கு 2 8 inch கேக், அதுக்கு அப்புறமா ஒரு 12 கப்கேக்கும் எனக்கு கிடைச்சது. Fahrenheitல பாத்தீங்கன்னா நான் ஒரு 20 minutes கப் கேக்கும் 30 minutes ரவுண்ட் கேக்கும் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ஃப்ளஃபியாவும் ரொம்ப சாஃப்ட்டாவும் வந்திருக்குது. மேலே கொஞ்சமா whipped cream அப்ளை பண்ணி நம்ம அப்படியே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் கேக்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா நான் ஒரு பர்த்டே கேக் செஞ்சிருக்கேன். நான் அடுத்த வீடியோல அதை நான் அப்லோட் பண்றேன். Thank you for watching my video.